வருது பயிற்சி 5.2 8th சம் கொஷின் பாருங்கள். பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகளை காண்கன்னு சொல்லிட்டு 6 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஒரு சப்டிவிஷன் கொஷினுக்குமே இந்த சமன்பாட்டுக்கான ஏவோட வேல்யூ, பீனோட வேல்யூ, ஈனோட வேல்யூ, அதாவது மையத்தொலை தகவு கண்டுபிடிச்சி ஒன்றுத்துக்கும் மையம், குவியம், முனை, இயக்க வரைக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு நம்ம. இது பார்த்திங்கன்னா நீள்வட்டம் ஃபார்முலா x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ஈக்குவல் 1. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெட் அச்சு பாருங்கள், நெட் அச்சு y அச்சுக்கு இணையான நீள்வட்டமா, y அச்சு இணையான நீள்வட்டம். நீள்வட்டம் போது இப்போது இந்த ஃபார்முலா இது இருக்கா, இப்போ இதை வச்சு பாருங்கள். ஏ ஸ்கொயர் என்ன வரும், 289. இப்போ 289க்கு ரூட் போடலாமா? இப்போ ஏ ஈக்குவல் ரூட் ஆஃப் 289. இப்போ ரூட் போடும்போது 17 × 17 வருமா? 17 × 17 289. இப்போ ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு 17 மட்டும் வரும். அப்போ ஏனோட வேல்யூ 17. சரிங்களா? அடுத்து பாருங்க, பி ஸ்கொயர் வேல்யூ, பி ஸ்கொயர் பாருங்க 225. அப்போ பீனோட வேல்யூ மட்டும்தான் வேணும். இப்போ ஸ்கொயர் ஆக்காது இங்கே வந்துச்சுன்னா ரூட்டாக மாறுமா? இப்போ ரூட் ஆஃப் 225 வருமா? 225க்கு ரூட் போடும்போது 15 × 15 வருமா? 15 × 15 225. வெளியே வந்துச்சுன்னா ஒரு 15 மட்டும் வரும். இது பீனோட வேல்யூ. இப்போது ஏபி வச்சு சீனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போது சீனோட வேல்யூ பாருங்கள், சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? ஏ ஸ்கொயரோட வேல்யூ 289 மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 225. இப்போ 289லேருந்து 225 கழிச்சா நமக்கு 64 வருமா? இது சி ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு சி தான் வேணும். இப்போ சி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆச்சுன்னா 64 வருமா? இப்போ 8 × 64. இப்போ ரூட் ஆஃப் 8 × 8 64. ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 8 மட்டும் வருமா? அப்போ சி ஈக்குவல் 8. நம்ம சி பார்த்திங்கன்னா ஏன்னு எழுதுவோமா? அப்போ ஏஇ ஈக்குவல் 8ன்னு எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கள், ஏஇ ஈக்குவல் 8. நமக்கு ஏனோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ 17. 17 இ ஈக்குவல் 8ன்னு எழுதிக்கலாமா? நமக்கு இ மட்டும் தான் வேணும். அப்போ 17 பெருக்கலுக்கு வச்சு வகுத்தில் வருமா? இப்போ 8 டிவைட் பை 17 வருமா? இது ஈனோட ஆன்சர். இப்போ நம்மளோட ஏபி ஈனோட வேல்யூ இருக்குது. இதை வச்சு ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மையம், மையம் பார்த்திங்கன்னா ஹச் கமா கே. ஹச்னோட வேல்யூ என்ன? 3 கமா கேனோட வேல்யூ 4. சரிங்களா? அதே பாருங்க, குவியம். இப்போ குவியங்கள்னும் போது ஃபார்முலா ஹச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ 3 கமா கேனோட வேல்யூ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோட வேல்யூ 8. சரிங்களா? ஈக்குவல் 3 கமா இப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ன்னு இருக்கா? இப்போ ப்ளஸில் 1 மைனஸ் 1 போடலாமா? 4 + 8 மற்றும் 3 கமா 4 மைனஸ் 8ன்னு போடலாமா? இதை பிரித்து இங்கே எழுதியிருக்கோம். அப்போது 3 கமா 4 + 8 கூட்டினா 12 மற்றும் 3 கமா 4 மைனஸ் 8 கழிச்சா -4. இப்போ குவியம் 3 கமா 12 மற்றும் 3 கமா -4.
அடுத்து பாருங்கள் முனை முனைகள்னும் போது ஹச் கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவா ஈக்குவல் ஹச் பார்த்திங்கன்னா 3 கே பார்த்திங்கன்னா 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 17. சரிங்களா? அப்போது இதை பிரித்து எழுதிக்கலாம். ப்ளஸில் 1 மைனஸில் 1. இப்போ 3 4 ப்ளஸ் 17 மற்றும் 3 4 மைனஸ் 17 ஈக்குவல் 3 4 17 கூட்டும் போது என்ன வரும்? 21 வருமா? மற்றும் 3 4 மைனஸ் 17 கழிச்சா 13 மைனஸ் 13 வருமா? இப்போ முனைகள் 3 21 மற்றும் 3 13. அடுத்து பாருங்கள் இயக்குவரைக்கான சமன்பாடு. பாருங்கள் இயக்குவரை சமன்பாடு. ஃபார்முலா y மைனஸ் கே ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை ஈயா. அப்போது y மைனஸ் கேவோட வேல்யூ நமக்கு தெரியும் 4 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 17 டிவைட் பை ஈவோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 8 டிவைட் பை 17. அப்போ பாருங்கள் y மைனஸ் 4 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் பக்கத்தில் இருக்கிற 17 மேலே போச்சுன்னா பெருக்கல்ல வருமா? 17 × 17 வருமா? டிவைட் பை 8 y மைனஸ் 4 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 பெருக்கும்போது நமக்கு 289 வருமா? டிவைட் பை 8. இப்போ அங்கே ப்ளஸ் 4 ஆகிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 4 மாறுமா? அப்போ y ஈக்குவல் மைனஸ் 4 ஆகிறது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 4 மாறும். இப்போ ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 289 டிவைட் பை 8ன்னு வருமா? இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸில் 1 மைனஸில் 1 போடலாமா? இப்படி போடும்போது பாருங்கள் 4 ப்ளஸ் 289 டிவைட் பை 8 மற்றும் 4 மைனஸ் 289 டிவைட் பை 8 ப்ளஸில் 1 மைனஸ் 1 எடுத்து எழுதிக்கிட்டோமா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணும்போது பாருங்கள் 4 × 8 32 ப்ளஸ் 289 எதுவுமே இல்லைனா ஒன்றுக்கு தான் அர்த்தம். 1 × 289 அதே தான் வரும். 1 × 8 8 மற்றும் இப்போ 4 8 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 32 மைனஸ் 1 × 289 அதே தான் வரும் 289 டிவைட் பை 8. இப்போ கழிக்கும் போது பாருங்கள் என்ன வரும்? 32 ப்ளஸ் 289 கூட்டலாமா? கூட்டினா நமக்கு பாருங்க 321 வருமா? டிவைட் பை 8 மற்றும் 32 மைனஸ் 289. இப்போ கழிக்கலாமா? கழிக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 257 வரும். பெரியதுக்கான குறி பார்த்திங்கன்னா மைனஸ் 257 டிவைட் பை 8. சரிங்களா? இயக்க வரைக்கான சமன்பாடு. அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. ஆனால் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது. நமக்கு ஃபார்முலா அப்படி ரெண்டுமே மைனஸ் தான் வரும். அப்போ இது எப்படி பிரித்து எதாவது பாருங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இது 1 டிவைட் பை 100 ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 64 ஈக்குவல் 1. இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. அப்போது இதில் பார்த்திங்கன்னா நெட் அச்சு எக்ஸ் அச்சா, ஏன்னா எக்ஸ் தான் பெருசாக இருக்குது பெரிய நம்பர். அப்போ எக்ஸ் அச்சு
இணையான நீள்வட்டம். சரிங்களா? அப்படின்னும்போது ஏ ஸ்கொயர் வேல்யூ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 100. இப்போ இதை வச்சு ஏவோட வேல்யூ ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா, ரூட் 100ன்னு வரும். 100க்கு ரூட் போடும்போது 10 × 10ன்னு வருமா, அதுலேருந்து வெளியே இருந்தால் ஒரு 10 மட்டும் வரும். இப்போ ஏவோட வேல்யூ 10. அடுத்து பாருங்கள் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்டு வேல்யூ 64. நமக்கு பி மட்டும் தான் வேணும். இப்போ ஸ்கொயர் இங்கே வரும்போது ரூட்டாக மாறுமா, ரூட் 64 வரும். 64க்கு ரூட் போடும்போது ரூட் ஆஃப் 8 × 8ன்னு வருமா, 8 × 64. ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஒரு 8 மட்டும் வரும். பீனோட வேல்யூ 8. இப்போது ஏபியோட வேல்யூ வச்சு சி கண்டுபிடிக்கலாமா. அப்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் பாருங்க, இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்டு வேல்யூ 100, பி ஸ்கொயர்டு வேல்யூ 64. ரெண்டுத்தையும் கழிச்சா 36. இது சி ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு சி தான் வேணும். அப்போது ஸ்கொயர் ரூட்டாக வருமா, ரூட் 36ன்னு வருமா. ரூட் 36ன்னும் போது 6 × 6ன்னு எழுதலாமா, 6 × 36. வெளியே வந்துச்சுன்னா சி ஈக்குவல் 6 மட்டும் வெளியே வருமா. இப்போ சிக்கு பதில் ஏ அப்ளை பண்ணால் ஏஇ ஈக்குவல் 6ன்னு வரும். ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10. 10 இ ஈக்குவல் 6ன்னு வரும். நமக்கு ஈயோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ பெருக்கல் இருக்கிற 10 ஈக்குவல் ரொம்ப வந்துச்சுன்னா வகுத்தில் வருமா. அப்போ இ ஈக்குவல் 6/10ன்னு எழுதலாமா. இப்போ நம்மகிட்ட ஏவோட வேல்யூக்குது, பீனோட வேல்யூக்குது, ஈனோட வேல்யூக்குது. இதை வச்சு பாருங்க, ஃபஸ்ட்டு மையம் பார்த்தீங்கன்னா ஹச், கேவா. ஹச்னோட வேல்யூ என்ன, -1. கேனோட வேல்யூ பாருங்கள் 2. அடுத்து பாருங்கள் குவியங்கள் பார்த்திங்கன்னா ஹச் ± சி, கேவா ஈக்குவல் -1. ஹச்னோட வேல்யூ -1 ± சீனோட வேல்யூ 6, கேனோட வேல்யூ 2. அப்போது என்ன பண்ணலாம், ப்ளஸில் 1 -1 கொடுக்கலாமா. இப்போ -1 + 6, 2 மற்றும் -1 -5, 2 பிரித்து எழுதலாமா. -1 + 6 கழிச்சு 5, 5, 2 மற்றும் இப்போ -1 -5. அப்போ குறி ஒரே மாதிரி கட்டலாம், கூட்டிக்கலாமா. -6, 2. இது குவியங்கள். அடுத்து பாருங்கள் முனைகள்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஹச் ± ஏ, கே ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ -1 ± ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10, கேனோட வேல்யூ 2. சரிங்களா. இப்போ இதே ப்ளஸில் 1 -1 எடுத்து எழுதலாம் பிரித்து. இப்போ -1 + 10, 2 மற்றும் -1 -10, 2. ப்ளஸில் 1 -1 எடுத்து எழுதிக்கிட்டோமா. -1 + 10 கழிச்சா +9, 2 மற்றும் -1 -10 குறி ஒரே மாதிரி கட்டலாம், கூட்டிக்கலாமா. -11 வருமா. -11, 2. இது முனைகள். அதாவது பாருங்க, இயக்குவரைக்கான சமன்பாடு. இயக்குவரையின் சமன்பாடு அதான் குவியங்களுக்கான குவியம் அப்படின்னும் போது எஸ்ன்னு அப்ளை பண்ணுவோம், முனைகள்னும் போது ஏன்னு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா. முன்னாடி இப்போ இயக்குவரைக்கான சமன்பாடு ஃபார்முலா நமக்கு தெரியும், x - h ஈக்குவல் +or -a/e. சரிங்களா. இப்போ x - hனோட வேல்யூ -1 ஈக்குவல் +or ஏவோட வேல்யூ 10, ஈனோட வேல்யூ 3/5. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், x + 1 வருமா ஈக்குவல் +or வகுத்தில் இருக்கிற 5 மேலே போச்சுன்னா பெருக்கல் ஆகுமா. 10 × 5/3 வருமா. இப்போ x + 1 ஈக்குவல் +or -10 × 5 50.
இப்போ 50 டிவைட் பை 3 வருமா? நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ எக்ஸை வச்சுட்டு இந்த பக்கம் -1 +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 வருமா? -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 டிவைட் பை 3. இப்போ இதை +1 -1 பிரித்து எழுதலாமா? பாருங்கள், இப்போ +1 -1 பிரித்து எழுதிட்டோமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -1 × கீழே எதுவுமே இல்லை, ஒன்றுக்கிறது அர்த்தம். -1 × 3 -3 ப்ளஸ் 1 × 50 50 டிவைட் பை 3 மற்றும் -1 × 3 -3 1 × -50 -50 டிவைட் பை 1 × 3 3 ஈக்குவல். இப்போ அங்கே கழிக்கும் போது -3 ப்ளஸ் 50 கழிச்சா 47 டிவைட் பை 3 மற்றும் தேவை கிடையாது -3 -50 கழிக்கும் போது -53 வருமா? டிவைட் பை 3. இப்போ நமக்கு தேவையான இயக்க வரை சரிங்களா? 47 டிவைட் பை 3 மற்றும் -53 டிவைட் பை 3. அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறது. பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. இதில் பாருங்கள் நமக்கு ஃபார்முலா மைனஸ் தான் வரணுமா? இப்போ மைனஸில் மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ எழுதும் போது இப்போங்க எக்ஸு மைனஸ் இன்ட்டு -3 ஹோல் ஸ்கொயரா மைனஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 3 எத்தனை பிரித்து எழுதியிருக்கோம்? டிவைட் பை 225 மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 64 ஈக்குவல் 1. இப்போது இந்த ஃபார்மேட் பாருங்கள், நமக்கு எக்ஸ் மைனஸ் பாருங்கள், அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயரா ஈக்குவல் 1. அப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா குறுக்கச்சு பாருங்கள், குறுக்கச்சு எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபரவளையமா? எக்ஸ் அச்சுக்கு இணையான பாருங்க இணையான அதிபரவளையம் சரிங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சு அதிபர வளையம். அப்போ இதில் ஏ ஸ்கொயர் வச்சு ஏனோட வேல்யூ எடுக்கலாமா? இப்போ எடுக்கும்போது பாருங்கள் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன? 225. நமக்கு ஏ மட்டும்தான் வேணும். அப்போது ஸ்கொயர் கொஞ்சம் ரூட்டாக வருமா? ரூட் 225. 225க்கு ரூட் போடும்போது நமக்கு 225 15 × 15 போடலாமா? ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 15 மட்டும் வரும். இப்போ ஏ ஈக்குவல் 15 சரிங்களா? அதே பார்ப்பாங்க பிக்கு போடலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் 64. இப்போ பி தான் வேணும். இப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் இது கொஞ்சம் ரூட்டாக வருமா? ரூட் 64. 64க்கு ரூட் போடும்போது 8 8 64. இப்போ ரூட்லேருந்து ஒரு 8 மட்டும் வெளியே வந்துச்சுன்னா பியினோட வேல்யூ 8 சரிங்களா? இப்போது ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு சி கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர்டு வேல்யூ 225 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு வேல்யூ 64. இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது பாருங்கள் நமக்கு 289 வருமா? இது சி ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு சீனோட வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் ஸ்கொயர் இந்த பக்கம் கொஞ்சம் ரூட்டாக வருமா? இப்போ ரூட் 289 போது 259க்கு ரூட் போட்டாங்கன்னா பாருங்கள் 17 × 17 வருமா? 17 × 17 289. இப்போது இதுலேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 17 மட்டும் வருமா? இது சீனோட வேல்யூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கு பதில் ஏஇன்னு அப்ளை பண்ணுவோமா? இப்போ ஏஇ ஈக்குவல் 17. ஏனோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ ஏனோட வேல்யூ என்ன? 15. அப்ளை பண்ணலாமா? 15 இ ஈக்குவல் 17. அப்போ இந்த பக்கம் பெருக்கலுக்கு 15 வகுத்தில் வருமா? இப்போ இ ஈக்குவல் 17 டிவைட் பை 15. இது ஈனோட வேல்யூ. இப்போ ஏனோட வேல்யூ, பினோட வேல்யூ, ஈனோட வேல்யூ இருக்கா? இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? மையம். அப்போது மையம் அப்ளை பண்ணலாமா? மையம் பாருங்கள் ஹச்சு கமா கே என்னும் போது ஹச்சினோட வேல்யூ எனக்கு வந்து பாருங்கள் மேலே -3. கேனோட வேல்யூ 4. அடுத்து பாருங்கள் குவியங்கள்
இப்போ குவியங்கள்னும் போது நமக்கு ஃபார்முலா தெரியும். குவியங்கள் h ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா கேவா ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ என்ன -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் சீனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 17 கமா கேனோட வேல்யூ 4. இப்போது இது ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? பிரித்து எழுதும் போது என்னாகும் -3 ப்ளஸ் 17 கமா 4ன்னு வரும். மற்றும் இன்னொன்று என்ன வரும் -3 மைனஸ் 17 கமா 4. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்னும் போது ப்ளஸில் 1 மைனஸில் 1 எடுத்து எழுதிட்டோமா? அப்போது -3 ப்ளஸ் 17 -3 17 போச்சுன்னா ப்ளஸ் 14ன்னு வருமா? அப்போது 14 கமா 4 மற்றும் -3 -17. இப்போ குறி ஒரே மாதிரி கட்டமாக கூட்டினா -20ன்னு வரணுமா? -20 கமா 4. இப்போ குவியங்கள் எடுத்து எழுதியாச்சா? அதே போல் பாருங்கள் முனை எடுத்து எழுதிக்கலாம். அப்போது முனைகள்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். h ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கேவா ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏனோட வேல்யூ 15 கமா கேவோட வேல்யூ 4. இப்போது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்ற 15 ப்ளஸில் 1 மைனஸில் 1 எழுதிக்கலாமா? அப்போ எடுத்து எழுதும் போது பாருங்கள், அப்போ பிரித்து எழுதலாம். பிரித்து எழுதும் போது -3 ப்ளஸ் 15 கமா 4 மற்றும் -3 மைனஸ் 15 கமா 4 ப்ளஸில் 1 எழுதிக்கிட்டோம் மைனஸில் 1 எழுதிக்கிட்டோமா? அப்போது -3 ப்ளஸ் 5 இப்போ -3 15 கழிக்கும் போது 12ன்னு வரும் கமா 4 மற்றும் -3 மைனஸ் 15 இப்போ கூட்டிக்கலாமா? -18 கமா 4. இப்போ முனையை கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து பாருங்கள் இயக்கு வரைக்கான சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாமா? இயக்கு வரையின் சமன்பாடு. இப்போ இயக்கு வரையின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். x மைனஸ் h ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை இயா. இதில் பாருங்கள் எக்ஸு மைனஸ் ஹச்னோட வேல்யூ என்ன -3 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 டிவைட் பை பீனோட வேல்யூ 17 டிவைட் பை 15. பாருங்கள் எக்ஸு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ எக்ஸு ப்ளஸ் 3 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே கீழே பெருக்கல் வகுத்தல கரைஞ்சி மேலே போச்சுன்னா பெருக்கல் வருமா? அப்போ 15 × 15 டிவைட் பை 17ன்னு வருமா? இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த பக்கம் ப்ளஸ் 3ங்கிறது இந்த பக்கம் அமுச்சுடலாமா? -3 வருமா? -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 பெருக்கணுங்கன்னா 225 டிவைட் பை 17. சரிங்களா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கு. அப்போ ப்ளஸில் 1 மைனஸில் 1 எடுத்து எழுதிக்கலாமா? எழுதும் போது எக்ஸ் ஈக்குவல் -3 ப்ளஸ் 225 டிவைட் பை 17 1 மற்றும் இப்போங்க -3 மைனஸ் 225 டிவைட் பை 17. ப்ளஸில் 1 மைனஸில் 1 எடுத்து எழுதிக்கிட்டோமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கீழே எதுவுமே இல்லைனா 1க்கு தான் அர்த்தம். -13 × 17 பெருக்கும்போது பாருங்கள் 51 வருமா? மைனஸ் இருக்கிறதுனால -51 1 × 225 225 தான் டிவைட் பை 1 × 17 17 மற்றும் இது பாருங்கள் -13 × -17 ப்ளஸ் 17 சென்டரில் இருக்கிற குறி -3 × 17 -51 1 × -225 மைனஸ் தான் 225 டிவைட் பை 1 × 17 17. இப்போ 51 இங்கே 225 கழிக்கலாமா? கழிக்கும் போது ப்ளஸ் 174ன்னு வருமா? டிவைட் பை 17 மற்றும் -51 -225 குறி ஒரே மாதிரி கட்டலாம் கூட்டிக்கலாமா? இப்போ கூட்டும் போது -276ன்னு வருமா? டிவைட் பை 17. பாருங்கள் 4th சப்டிவிஷன் எடுத்து எழுதியாச்சு.
இப்போது நமக்கு ஃபார்முலா படி ரெண்டுமே மைனஸ் தான் வரணும். ஆனால் இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. மாற்றி எழுதிக்கலாமா? ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 25 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இன்ட்டு -1 எழுதிக்கலாமா? ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 16 ஈக்குவல் 1. இப்போ ஃபார்முலா படி எழுதும் போது பாருங்கள், ஃபார்முலா படி பாருங்கள், ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா குறுக்கச்சு ஒய்ஹெச்சா? இப்போ குறுக்கச்சு ஒய்ஹெச்சுக்கு ஏன் அதிபர வளையுமா? அப்போ ஏ ஸ்கொயர் வச்சு பாருங்கள், இரண்டு வழி கண்டுபிடிக்கலாமா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 25 அப்படின்னா இப்போ ஏ மட்டும்தான் வேணும். ஸ்கொயர் வந்து ரூட் ஆகுமா? ரூட் 25ன்னு வரும். 25க்கு ரூட் போடும்போது ரூட் ஆஃப் 5 × 5 25. இப்போ வெளியே எடுக்கும்போது ஏ ஈக்குவல் 5 மட்டும் கிடைக்குமா? இது ஏனோட வேல்யூ. அடுத்து பாருங்கள், பியோட வேல்யூ பி ஸ்கொயர் ஈக்குவல் 16ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பி மட்டும் தான் வேணும். ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறும். ரூட் 16 ஈக்குவல் 16க்கு ரூட் போடும்போது 4 × 4ன்னு வருமா? இப்போ 4 × 4ன்னும் போது பியோட வேல்யூ 4. ஒரு நாள் மட்டும் வெளியே வருமா? இப்போ ஏபி வச்சு பாருங்கள் சீனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? அப்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25 ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 16. ரெண்டுத்தையும் கூட்டினா 41. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் 41. நமக்கு சி மட்டும் தான் வேணும். இப்போ ஸ்கொயர் இப்போ ரூட் ஆகுமா? இப்போ ரூட் 41 வரும். சரிங்களா? இப்போது சி ஈக்குவல் ரூட் 41 தான். இப்போ சிக்கு போய் என்னென்ன அப்ளை பண்ணுவோம்? ஏன்னு அப்ளை பண்ணுவோமா? ஏஇ ஈக்குவல் ரூட் 41. சரிங்களா? அப்போ ஏனோட வேல்யூ 5. இப்போ 5 ஈக்குவல் ரூட் 41. ஓகே, இ மட்டும் தான் வேணும். இப்போ இந்த பெருக்கலுக்கு 5 மச்சம் வகுத்தில் மாறுமா? இப்போ இ ஈக்குவல் ரூட் ஆஃப் 41 டிவைட் பை 5. இப்போ நம்ம கூட பாருங்கள், ஈனோட வேல்யூக்குது, பினோட வேல்யூக்குது, ஈனோட வேல்யூக்குது. இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மையம். மையம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ மையம் பார்த்திங்கன்னா ஹச் கமா கே ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ என்ன? -1. கேனோட வேல்யூ 2. அடுத்து பாருங்கள் குவியம். பாருங்கள் குவியம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஹச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி என்னும் போது ஹச்னோட வேல்யூ -1 கமா கேனோட வேல்யூ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் சீனோட வேல்யூ ரூட் 41. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ப்ளஸில் 1 மைனஸில் 1 எழுதும் போது -1 கமா 2 ப்ளஸ் ரூட் 41 மற்றும் -1 கமா 2 மைனஸ் ரூட் 41. சரிங்களா? இது மாற்ற முடியாது. ஸோ குவியங்கள் 2 புள்ளி எடுத்து எழுதிட்டோமா? அடுத்து பாருங்கள் முனைகள். இப்போ முனைகள்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஹச் கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ -1 கமா கேவோட வேல்யூ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5. இது தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? பிரித்து எழுதும் போது -1 கமா 2 ப்ளஸ் 5 மற்றும் -1 கமா 2 மைனஸ் 5 ப்ளஸில் 1 மைனஸில் 1 எடுத்து எழுதிட்டோமா? அப்போது -1 கமா 2 ப்ளஸ் 5 7 மற்றும் -1 கமா ப்ளஸ் 2 -5 கழிச்சா -3. இப்போ எடுத்து எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள் இயக்கு வரைக்கான சமன்பாடு. இப்போது இயக்கு வரையின் சமன்பாடு அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இயக்கு வரையின் சமன்பாடுன்னும் போது ஒய் மைனஸ் கேவா ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை இ. சரிங்களா? இப்போ ஒய் மைனஸ் கேவோட வேல்யூ என்ன? 2 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 5 டிவைட் பை ஈவோட வேல்யூ ரூட் 41 டிவைட் பை 5. இப்போ இதுவே வகுத்தில் இருக்கிறது மேலே போச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா? மாற்றி எழுதும் போது இப்போ ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 × 5 டிவைட் பை ரூட் 41.
அப்போ இந்த பக்கம் -2 இருக்கிறத வச்சு +2 மாறுமா, +2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 × 5 25 டிவைட் பை √41. அப்போ இது பிரித்து எழுதும் போது y = 2 + 25 டிவைட் பை √41 மற்றும் 2 - 25 டிவைட் பை √41. +ல் 1 -ல் 1 பிரித்து எழுதிட்டோமா. 5th சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. இப்போ x² x தனியாகவும் y² y தனியாகவும் கீழே ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ 18x² - 144x + 12y² + 48y ஈக்குவல் இந்த +120 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -120 ஆகுமா. அப்போது இந்த 2 டேர்மும் பாருங்கள், இந்த 2 டேர்மும் எல்லாம் என்ன காமனாக வெளியே எடுக்கலாம். 18 வெளியே எடுக்கலாமா. 18 வெளியே எடுத்தால் உள்ள என்ன இருக்கும், x² - 8xன்னு வருமா. இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் காமனாக 12 வெளியே எடுத்துகிட்டா உள்ள என்ன இருக்கும், y² + 4yன்னு வருமா ஈக்குவல் -120. சரிங்களா. இப்போ இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் நமக்கு b-னோட வேல்யூ தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், x² - 8x இந்த 8ல் பாதி எவ்வளோ, 4. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16. அப்போ ஒரு 16ஆல் கூட்டுறோம், ஒரு 16ஆல் கழிக்கிறோம். சரிங்களா. அதே போல் பாருங்கள், +12 × y² + 4y 4 கொடுத்துட்டாங்களா. 4ல் பாதி 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயரா, இப்போ 4ன்னு வருமா. இப்போ ஒரு 4ஆல் கூட்டுறோம், ஒரு 4ஆல் கழிக்கிறோம் ஈக்குவல் -120. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், a² - 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ பிரித்து எழுதும் போது 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இதை பிரித்து எழுதுனா நமக்கு இந்த டேர்ம் தான் கிடைக்கும். பாருங்கள், இப்போ x² + b² -2 × x × 4ன்னு வருமா. x² 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 × 4 8 -8x வந்துடுச்சா. அடுத்து இங்கே வர மைனஸ் இந்த 18 இது கூடயும் பெருக்கணும், இது கூடயும் பெருக்கணும். இப்போ 18 × 16ன்னு வருமா ப்ளஸ் 12 × இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா அந்த டேர்மு. இப்போ என்ன பண்ணலாம், a + 2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. இப்போ இதை பிரித்து எழுதினாலும் நமக்கு இந்த டேர்ம் தான் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு, ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 12 × 4 ஈக்குவல் -120. இப்போது 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர் 18 இருக்குது, இங்கே 16 இருக்கா. அப்போ 18ம் 16ம் பெருக்கும் போது நமக்கு 288ன்னு வருமா. அடுத்து பாருங்கள், +12 × y + 2 ஹோல் ஸ்கொயர் -12 × 4 48. இப்போ 48 ஈக்குவல் -120. இப்போது பாருங்கள், 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர் +12 × y + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் பக்கமாக கொண்டு போயிடுமா நம்பர்ஸு, -120 -288 ஆகிறது. இப்போ வந்துச்சுன்னா +288ன்னு வருமா. -48 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +48 ஆகுமா. அப்போது 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர் +12 × y - 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் -120. 288 48 கூட்டும் போது நமக்கு +336ன்னு வருமா. அப்போது 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர் +12 × y + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போது இங்கே -120 இருக்குது, இங்கே +366 இருக்குது. கழிச்சா இப்போ 216ன்னு வருமா. இப்போ நமக்கு இங்கே 1 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 216ஆல் 2 பக்கமும் வகுக்கலாமா. வகுக்கும் போது 18 × x - 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 216 ப்ளஸ் 12 × y + 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 216 ஈக்குவல் 216
டிவைட் பை 216 கேன்சல் பண்ணால் 1 ஆயிருமா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 18 216 அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 12 ப்ளஸ் பாருங்க 12 216 இப்போ என்ன வரும்? 1 12 216 இப்போ ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 18 ஈக்குவல் 1. சரிங்களா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னா நமக்கு ஃபார்முலா இங்கே மைனஸ் வரும். மைனஸ் வர மாதிரி பிரித்து எழுதிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 12 ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 18 ஈக்குவல் 1. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த டேர்ம் தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். அப்போது இதில் பாருங்கள் எக்ஸை விட ஒய் பெருசாக இருக்குது. அப்போது therefore நெட் அச்சு ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டமா? ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டம். சரிங்களா? இப்போ இதை வச்சு பாருங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள் ஒய் அச்சுக்கு ஏன் நீள்வட்டம் போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 1. இப்போ இதுபடி பாருங்கள் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 18. இப்போ ஏ மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ ரூட் போடும்போது 18ன்னு வருமா? 18க்கு ரூட் போட்டாங்கன்னா பாருங்கள் 2 × 9 18 3 9 3 மீதி 1. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 × 3 × 3 எழுதலாமா? 2 3 இருக்குது. காமனாக ஒரு 3 வெளியே எடுத்துட்டா உள்ளே வந்து ரூட் 2 மட்டும் இருக்குது. இப்போ 3 × ரூட் 2 இது ஏவோட வேல்யூவா? அடுத்து பாருங்கள் பி ஸ்கொயரோட வேல்யூ. இப்போது பி ஸ்கொயர்னும் போது நமக்கு என்ன 12. இப்போ நமக்கு பி மட்டும் தான் வேணும். இப்போ ரூட் போடலாமா? ரூட் 12ன்னு வரும். 12க்கு ரூட் போட்டாங்கன்னா 6 12 2 3 6 1 3 அப்போது ரூட் ஆஃப் 2 × 2 × 3 வருமா? 2 இருக்கிறதுனால காமனாக 1 வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 ரூட்டில் 3 மட்டும் இருக்கும். இப்போ பி ஈக்குவல் 2 × ரூட் 3. இதை வச்சு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? ஏ ஸ்கொயர் வேல்யூ 18 பி ஸ்கொயர் வேல்யூ 12. இப்போ கழிச்சா 6ன்னு வரும். இது சி ஸ்கொயர் வேல்யூ. சி மட்டும் தான் வேணும். அப்போ 6க்கு ரூட் போடலாமா? 6க்கு ரூட் போடும்போது பாருங்கள் 6 3 2 6 2ன்னு வருமா? அப்போது சிக்கு ரூட் 6 தான். பாருங்கள் இப்போது சியை வந்து நம்ம ஏன்னு மாற்றணுமா? இப்போ ஏ ஈக்குவல் ரூட் 6ன்னு வருமா? ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 3 × ரூட் 2 இ ஈக்குவல் ரூட் 6. நமக்கு இ மட்டும்தான் வேணும். இப்போ இ இங்கே வச்சுட்டு பெருக்கலுக்கு அந்த கொஞ்சம் வகுத்தில் வருமா? இப்போ ரூட் 6 டிவைட் பை 3 × ரூட் 2. சரிங்களா? இப்போ ஈனோட வேல்யூ ரூட் 6 டிவைட் பை 3 × ரூட் 2. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மையம் அச்சு கே ஈக்குவல் அச்சனோட வேல்யூ 4 கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2. அடுத்து பாருங்கள் குவியம். இப்போ குவியங்கள் போது ஃபார்முலா தெரியும். ஹச்சு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சியா? ஹச்சோட வேல்யூ 4 கேவோட வேல்யூ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோட வேல்யூ ரூட் 6. இது பிரித்து எழுதும் போது 4 -2 ப்ளஸ் ரூட் 6 மற்றும் 4 -2 மைனஸ் ரூட் 6 அப்படின்னு வருமா? அடுத்து பாருங்கள் முனைகள் நம்ம ஃபார்முலா ஹச்சு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு வருமா? ஹச்சோட வேல்யூ 4 கேவோட வேல்யூ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா
3 இன்ட்டு √2 எடுத்து எழுதியாச்சா. இப்போ ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக எழுதும் போது 4, -2 ப்ளஸ் 3 இன்ட்டு √2 மற்றும் 4, -2 -3 இன்ட்டு √2 ப்ளஸில் ஒன்றும் மைனஸில் ஒன்று எழுதிட்டோமா. அடுத்து பாருங்கள், இயக்கு வரைக்கான சமன்பாடு. இயக்கு வரையின் சமன்பாடு. அப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். y மைனஸ் கே ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை இயா. அப்போ y மைனஸ் கேவோட வேல்யூ -2 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு √2 டிவைட் பை ஈனோட வேல்யூ √6 டிவைட் பை 3 இன்ட்டு √2. சரிங்களா. அப்போ எடுத்து எழுதும்போது பாருங்கள், y மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, +2 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே வகுத்தில் இருக்கிற 3 √2 மேலே போகும் பெருக்கலாம் வருமா. அப்போ 3 √2 இன்ட்டு 3 √2 வகுத்தல் கீழே வந்து √6 மட்டும் வருமா. √2 இன்ட்டு 3 இன்ட்டு √2 பெருக்கலாமா. பெருக்கும்போது பாருங்கள், இப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 இன்ட்டு 2ன்னு வருமா டிவைட் பை √6. ஏன்னா 3 இன்ட்டு 3 9. இப்போ √2 இன்ட்டு √2 ஒன்றா போடும்போது 2 இன்ட்டு √2 வருமா. வெளியெடுக்கும் போது ஒரு 2 மட்டும் வரும். சரிங்களா. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 18 டிவைட் பை √6. y +2 நமக்கு y மட்டும் தான் வேணும். +2 இது -2 மாறுமா. -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 டிவைட் பை √6. இந்த √6 கேன்சல் பண்ணணும். இதுக்கு மேலேயும் கீழேயும் √6 பெருக்கலாமா. பெருக்கும் போது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 டிவைட் பை √6 இன்ட்டு √6 டிவைட் பை √6 பெருக்கும் போது -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 இன்ட்டு √6ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா √6 இன்ட்டு √6ன்னும் போது √6 இன்ட்டு 6ன்னு வருமா. வெளியே எடுத்தால் ஒரு 6 மட்டும் வரும். இப்போ இது கேன்சல் ஆகுமா. 1 6 3 6 18. அப்போது y ஈக்குவல் -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இன்ட்டு √6. இது பிரித்து எழுதும் போது y ஈக்குவல் -2 ப்ளஸ் 3 இன்ட்டு √6 மற்றும் -2 மைனஸ் 3 இன்ட்டு √6 ப்ளஸில் 1 மைனஸில் 1 எடுத்து எழுதிட்டோமா. அடுத்து பாருங்கள், 6th சப்டிவிஷன். பாருங்கள் 6வது சப்டிவிஷன். இந்த டைம் பாருங்கள், x² x ஒரு பக்கமாகவும் y² y ஒரு பக்கமாக எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ 9x² -36x -y² -6x. இந்த கெழுவை ஈக்குவலமாக கொண்டு போயிடலாமா ஒரு பக்கமாக. +18 -18 மாறுமா. அப்போ ரெண்டுலேருந்து காமன் என்ன எடுக்கலாம், 9 எடுக்கலாமா வெளியில். 9 இன்ட்டு x² -4xன்னு வரும். அடுத்து பாருங்கள், இது ரெண்டுலேயும் காமன் பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியே எடுத்துடலாம். -1 வெளியே எடுத்தீங்கன்னா -1 இன்ட்டு y² -y². இங்கே ப்ளஸ் வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே 6y அப்படியே வரும். ஈக்குவல் -18. சரிங்களா. இப்போ இது நமக்கு a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் இங்கே பீனோட வேல்யூ தெரியாது. அப்போங்க 4 இருக்கா, 4ல் பாதி 2. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ ஒரு 4ஆல் கூட்டுறோம், ஒரு 4ஆல் கழிக்கிறோம். இப்போ x² -4x + 4 -4 -1 இன்ட்டு இதுவும் பாருங்கள் y² + 6y இருக்கா. 6ல் பாதி எவ்வளோ 3. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9. இப்போ ஒரு 9ஆல் கூட்டுறோம், ஒரு 9ஆல் கழிக்கிறோம். ஈக்குவல் -18. சரிங்களா. இப்போது இது இப்போ a² - 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ எப்படி எழுதலாம், x - 2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. இப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் ஃபுல் ஃபார்ம் போடும்போது நமக்கு x² - 4x + 4ன்னு கிடைக்கும். சரிங்களா. அப்போது இங்கே வர்ற மைனஸ் இந்த 9 4 கூடயும் பெருக்கணும். 9 இன்ட்டு 4ன்னு வருமா. -1 இன்ட்டு உள்ள y² + 6y + 9 இருக்கா. இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். அப்போ இது எப்படி a + b ஹோல் ஸ்கொயர் மாற்றலாம்னா y +
3 ஹோல் ஸ்கொயர் மாற்றலாமா? அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab போது 2 × 3 6 ஒய் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் பாருங்கள் இங்கேயும் மைனஸ் அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ 1 × 9 வருமா ஈக்குவல் -18. இப்போ 9x-2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 × 4 36 மைனஸ் 1 × y + 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் -18. இப்போது கீழே ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாமா? இப்போ நம்பர்ஸை ஒரு பக்கமாக வச்சுட்டு போகும்போது 9 × x-2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 × y + 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் -18 -36 +36 ஆகும் ப்ளஸ் 9 -9 ஆகுமா? 9 × x-2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 y + 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் அப்போது -18 -9 இதை கூட்டினா -27 ப்ளஸ் 36 9 × x-2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 × y + 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் -27 ப்ளஸ் 36 கழிச்சா 9. இப்போ நமக்கு இங்கே 1ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் 9ஆல் வகுத்துக்கலாமா? இப்போ 9 × x-2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9 மைனஸ் 1 × 1 போட்டல் 1 தான், இது போட்டலாம் 1 தான் ஆப்ஷனல் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் 9 டிவைட் பை 9 9 கேன்சல் ஆயிருமா? இங்கேயும் 9 கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? x-2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை கீழே 1 போட்டல் 1 தான், போட்டல்னாலும் 1 தான் மைனஸ் y + 3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் 1. அப்போது இதில் பாருங்கள் குறுக்கச்சு இங்கே 1 இருக்குது, இங்கே 9 இருக்கா? அப்போ பாருங்கள் குறுக்கச்சு எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபர வளையம். அப்போது எக்ஸ் அச்சு நம்மளுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும். x - h ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் y - k ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் ஈக்குவல் 1. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் a ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 1. அப்போ ஏவோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஒன்று ஸ்கொயராக கரெக்டாக ரூட்டாக வருமா? 1க்கு ரூட் போடும்போது அதே 1 தான். அப்போ பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 தான் கொடுத்துருக்காங்களா? பி மட்டும் தான் வேணும். 9க்கு ரூட் போட்டோங்கன்னா ரூட்டில் 3 × 3 வருமா? வெளியே எடுக்கும்போது ஒரு 3 மட்டும் வரும். அப்போ பீனோட வேல்யூ 3. சரிங்களா? அப்போது இதை வச்சு பாருங்கள் சீனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் 1 பி ஸ்கொயர் 9. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 10. சி ஸ்கொயரோட வேல்யூ 10. நமக்கு சியோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஸ்கொயர் எல்லாம் போச்சுன்னா ரூட்டாக மாறுமா? அப்போது சி ஈக்குவல் √10ன்னு வருமா? இப்போ சி ஈக்குவல் √10. நமக்கு சிக்கு பதில் ஏனால் அப்ளை பண்ணலாமா? ஏஇ ஈக்குவல் √10. ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. அப்போ 1e ஈக்குவல் √10. பெருக்கலா கதை போச்சுன்னா கீழே 1 போடல 1 தான், போடலாம் 1 தான். இப்போ இ ஈக்குவல் √10. இப்போ ஏபிஇயோட வேல்யூக்கு தான் ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். மையம் h, k ஈக்குவல் நமக்கு இந்த சமன்பாடு பாருங்கள். இங்கே +3 இருக்கா? இது அடுத்த ஸ்டெப்பு அங்கே ஒரு ஸ்டெப்புனா எழுதிக்கோங்க. இந்த மாற்றி எழுதும் போது x-2 ஃபார்முலா அப்படி எழுதும் போது டிவைட் பை 1 மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் 1. அப்போது இந்த இடத்துல h, கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹச்னோட வேல்யூ 2, கேனோட வேல்யூ -3. சரிங்களா? அடுத்து பாருங்கள் குவியம். இப்போ குவியங்கள்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பாருங்கள் h ± c, கேவா ஈக்குவல் ஹச்னோட வேல்யூ 2 ± சீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √10, கேனோட வேல்யூ -3. இது பிரித்து எழுதிக்கலாமா? +1 -1. அப்போ 2 + √10, -3 மற்றும்
2 மைனஸ் ரூட் 10 கமா மைனஸ் 3 சரிங்களா. அடுத்து பாருங்கள் முனைகள்னும் போது ஃபார்முலா h ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கே ஈக்குவல் h பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 1 கமா கேவோட வேல்யூ மைனஸ் 3. இது பிரித்து எழுதலாமா? ப்ளஸில் 1 மைனஸில் 1 எழுதும் போது 2 ப்ளஸ் 1 கமா மைனஸ் 3 மற்றும் 2 மைனஸ் 1 கமா மைனஸ் 3 இப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 1 3 கமா மைனஸ் 3 மற்றும் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 கமா மைனஸ் 3. அடுத்து பாருங்கள் இயக்குவரைக்கான சமன்பாடு. இயக்குவரையின் சமன்பாடு அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். x ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டிவைட் பை ஈயா ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 1 டிவைட் பை ஈவோட வேல்யூ ரூட் 10. இப்போ இயக்க வரைக்கான சமன்பாடு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை ரூட் 10 சரிங்களா.